நம்ம சாகோஸ்பிளின் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து அமைலோடாசிஸில் தான் இருக்குது இந்த சாகோஸ்பிளின். இந்த சாகோஸ்பிளின் வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரு டாப்பிக்கல் லைக் கிரானியூல்ஸ் வந்து வெளியில் இருக்கும். கிராஸாக பார்த்தோன்னா வந்து ஒரு டாபிக்னால் வந்து ஒரு டப்பாவாக ஒன்று மாதிரி இருக்குமோ அதான் வந்து இந்த அமைலாய்டு டெபாசிட் இந்த லார்ஜ்லி லிமிட் டு த ஸ்பிளின் ஆஃப் த ஃபாலிக்கல். தீஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த டோபிக்கா லைக் கிரானியூல்ஸ் அண்ட் கேஸஸ். அதுக்கப்புறம் வந்து கேஸஸ் ஆர் த இன்ஸ்பெக்ஷன்ஸ் இஸ் ஜோகோஸ்பிளின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரானியூல்ஸ் இருக்கும். டாப்பிக்கா லைக் கிரானியூல்ஸ் வந்து நிறைய வந்து முட்டையாக இருக்கிறது வந்து ஜோகாஸ்பிளின் சொல்லுவாங்க. சோயா மாதிரி இருக்கும். மைக்ரோஸ்கோபிக்கலி பார்த்தோன்னா இந்த அமைலாய்டு வந்து டெபாசிட்டட் இன் த ஸ்பிளீனிக் ஃபாலிகுல்ஸ் ஆஃப் ஒயிட் பல்பாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோகாஸ்பிளின் வந்து டாபிக் சீடு மாதிரி இருக்கும். டாபிக் சீடு வந்து ஒரு அமைலாய்டு இருக்கா, ஒரு அமைலாய்டு வந்து இஸ் லிமிட்டட் டு த வந்து ஸ்பிளீனிக் ஃபாலிகல்ஸ் இருக்குது. இந்த ஸ்பிளீனிக் ஃபாலிகல்ஸ் வந்து இந்த ஸ்பிளீனிக் ஃபாலிகல்ஸ் ஆஃப் த கிரானுலஸ் ஆஃப் த ட்ரை. தீஸ் ஆர் த இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஆஃப் த டயக்னோசிஸ் ஆஃப் த ஜோகாஸ்பிளின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோகாஸ்பிளின் சொல்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த டயக்னோசிஸ் தான் வந்து ஜோகாஸ்பிளின் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜோகாஸ்பிளின் பற்றி பார்க்க போகிறோம். ஜோகாஸ்பிளின் இஸ் a type of splenic amyloidosis which are amyloid are deposited in the predominantly seen in the white pulp. white பல்பாக இருக்குது. அதுக்கப்புறம் it cut to the surface of the spleen. These are characterized by the soga grains அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிராஸ் அப்பியரன்ஸ் வந்து ஒரு பீன் ஆஃப் ஃப்ரீம் மாதிரி இருக்கும். இது வந்து கட் சர்ஃபேஸில் வந்து ஒரு டிரான்ஸ்லண்ட் பேல் வேக்சி நோடில்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சோகா கிரெயின்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சைட் ஆஃப் டெபாசிட் வந்து அதுக்கப்புறம் வந்து மெல்ஃபின், அதுக்கப்புறம் வந்து கார்பஸ்குல்ஸ் இருக்கிற ஒயிட் பல்ப்பு மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சைட் ஆஃப் டெபாசிட் வந்து இதில் இருக்கும். காசஸில் என்ன சொல்கிறாங்கன்னா செகண்டரி அதுக்கப்புறம் அமைலோடோசிஸ் டியூ டு தி குரோனிக் இன்ஃப்ளமேஷன். அதுக்கப்புறம் வந்து காசஸ் வந்து செகண்டரி அமைலோடாசிஸாக இருக்குது. அதுக்கப்புறம் டியூ டு தி குரோனிக் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த இன்ஃபெக்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா மைக்ரோஸ்கோப்பில் வந்து அமைலாய்டு டெபாசிட்டட் இன்டு தி அதுக்கப்புறம் அலோவிங் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து அலோவிங் ஆஃப் த ஃபாலிகுல் ஆஃப் த ஸ்டெயின். தீஸ் ஆர் த பாசிட்டிவ் லைக் கான்கோ ரெட் கலரில் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்க்க முடியும். கான்கோ ரெட் கலரில் இருக்கும். தீஸ் ஆர் த ஆப்பிள் க்ரீன் பிரைட் ஃபிங்கர் அதுக்கப்புறம் அண்டர் தி போலரைசபிள் லைட்டால் வந்து பார்க்க முடியும். கான்கோனா வந்து சாகோனா என்னதுன்னா ஸ்பிளீனிக் அமைலாய்டு கிரெயின் லைக் ஆர்கானிசம் தான் சொல்கிறாங்க. கான்கோ ரெட் ஸ்பிளேனில் வந்து டயக்னோசிஸ் வந்து பண்ண முடியும். ஆப்பிள் க்ரீன் பேக்கப்போ வந்து ப்ரீஃப் ஃப்ரிஞ்சஸில் வந்து பார்க்க முடியும். தீஸ் ஆர் கம்பேரிசேஷன் வித் தி அதுக்கப்புறம் லேண்டனஸ் ஸ்பிளீன் இருக்குது. அதுக்கப்புறம் சைட் ஆஃப் அமைலாய்டு வந்து ஒரு ஒயிட் பல்ப் இருக்கும். ஒரு ஒயிட் பல்ப் அண்ட் ஃபாலிகல்ஸ் வந்து இருக்கும். கிராஸ் அப்பியரன்ஸ் வந்து சாகோ லைக் கிரானியூல்ஸ் இருக்குது. டைப் ஆஃப் அமைலோடாசிஸ் செகண்டரி அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலின்னு இருக்குது. சைட் ஆஃப் அமைலோடாசிஸ் வந்து ஒயிட் பல்பாக இருக்கும். கிராஸ் அப்பியரன்ஸ் வந்து சுகா லைக் அதுக்கப்புறம் வந்து கிரானியூல்ஸாக இருக்கும். டைப் ஆஃப் அமைலோடாசிஸில் வந்து செகண்டரி அண்ட் யூஸ்வலியாக வந்து இருக்குது. இது வந்து ஒரு ரெட் பல்ப் மாதிரி இருக்கும். சைட் ஆஃப் அமைலாய்டு வந்து ஒயிட் பல்ப் ஃபாலிகுல். இது வந்து ரெட் பல்ப். அதுக்கப்புறம் வந்து என்னது லாண்டன் ஸ்பிளீன் இருக்குது. லாண்டன் ஸ்பிளீன் வந்து ரெட் பல்ப்பு இருக்கும். சைனோசைடு வச்சுருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிராஸ் அப்பியரன்ஸ் வந்து சூகா பீன்ஸ் கிரானியூல்ஸாக இருக்கும். லார்ஜ் ஃப்ரீமி வேக்ஸ்லோடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டைப் ஆஃப் அமைலாய்டில் வந்து செகண்டரியாக இருக்கும். இதில் வந்து செகண்டரியாக தான் இருக்கும்.